கொடிபாடு
அனைவருக்கும் வணக்கம். அழைப்பை ஏற்று வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது சுதந்திர தின விழா என்பதால் நம்ம எல்லாருமே சுதந்திரத்தை பெற்று தந்த தந்தைகளை பற்றி தெரிஞ்சே இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம சரியான முறையில் கையாளுறோமா அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நம்ம சந்திச்சு பார்க்கணும். முதல்ல கல்வி தான் முக்கியம். கல்வி இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நான் இந்த உச்சத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா கல்வி மட்டும்தான். கல்வி நம்ம கற்றுக்கிறத விட கற்றுக் கொடுக்கறதுக்கு மிக சிறப்புன்னு நினைச்சேன். நான் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு இது போல நிகழ்ச்சிக்கு போக சொல்ல எங்களுக்கு அதிகம் தெரியாது. அந்த சாக்லேட் மட்டும்தான் போவோம். கொடியேற்றுறாங்க சாக்லேட்டுக்கு அப்படின்னு போவோம். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ன மிட்டாய் மாதிரி ஆரஞ்சு மிட்டாய். அப்போலாம் ஆரஞ்சு மிட்டாய் இப்போ கவரில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு மிட்டாய் அப்படியே தான் இருக்கும். அந்த ஒரு மிட்டாய் வாங்கினதுக்காக தான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் எது அப்படின்னா கல்வி மட்டும்தான். நம்ம கிட்ட கார் இருந்தால் எடுத்துக்குவாங்க, காசு இருந்தால் வாங்கிக்குவாங்க, படிப்பு இருந்தால் யாராலையும் சரியா? அதனால கல்வியிலும் சிகரம் தொடுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்னை அழைத்த இந்த நிர்வாகத்துக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவரும் என்னுடைய பல்லவன் சிட்டி இளைஞர் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். நானும் பல்லவன் சிட்டி தலைவராக இருந்து இப்போது லியோ சங்க டிசியாக இருக்கிறேன். லியோ என்றால் மாணவ செல்வங்களை அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்ற உதவும். படிப்பு ஒன்று முக்கியம். அதோடு நம்முடைய சேவை மனப்பான்மை, அதோடு ஆளுமை திறன் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளோ படித்து மார்க் எடுத்தாலும் சிலவங்க மற்றவங்க போய் பேசுறதுக்கு அச்சப்படுவாங்க. ஆங்கிலத்தில் பேசுகிறாங்கன்னா இவங்க நல்லாவே ஆங்கிலம் தெரியும், ஆனால் அவங்க போய் பேச மாட்டாங்க. அவங்களெல்லாம் படிப்பு கூட சைடாக நம்ம பேசுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும், மற்றவங்க உதவணுன்ற ஒரு முயற்சி எடுக்கணும். அப்படின்றவங்க தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்கிறோம். அதே மாதிரி நம்ம படிக்கணும்னா நம்ம எந்த லெவலில் போகணுன்றது நம்மளுடைய முன்னாள் இவர் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம ஒரு கனவு காணந்தே அது கண்டிப்பாக ஆகணும். அந்த கனவு நம்ம எய்ம் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சாதான் அந்த இலக்கை நம்ம அடையிறதுக்கான முயற்சி நம்ம எடுப்போம். எய்ம் இல்லாமல் நம்ம எவ்வளோதான் நம்ம படித்து இருந்தாலும் ஒன்றும் சாதனை கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு மாணவர்கள் ஒரு முக்கியமாக சொல்கிறது அதான், படிப்பு கண்டிப்பாக தேவை. அதன் கூட மற்றவங்க நம்ம உதவணும். அதை உதவுறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அதுக்கு என்ன சாதிக்கணும். நம்ம பெற்றோர்கள் எல்லாமே யாரும் பணக்காரர் வீட்டு பசங்களாக இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நம்ம பெற்றோர்கள் நம்ம படிப்புக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளை இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எதுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்கன்னா நம்ம பசங்க முன்னேறுவாங்க, ஒரு துறையில் முன்னேறுவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நானும் ஒரு பொண்ணுக்கு தகப்பனாக இருக்கிறேன், ஒரு பையனுக்கு தகப்பனாக இருக்கிறேன். எனக்கும் அந்த எய்ம் தான். நான் ஏன் உங்களை நான் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நம்ம பையன் அடுத்த ஸ்டேஜுக்கு போவான், நம்ம பொண்ணு அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படின்னு தான் நம்மளை அனுப்புகிறாங்க. நம்ம அதை எது ஒன்றுனா ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும். நம்ம சுதந்திரம் வாங்கிட்டு வந்தது எது சுதந்திரம்னா ஒருத்தர் தனிப்பட்ட ஒருத்தர் நாம் ஒரு இலக்கை வைக்கிறோன்னா அதை அடையும் போது தான் அந்த நாட்டோட சுதந்திரம் இருக்கும். நம்ம இந்தியா வெகு சிறவில் வல்லரசு ஆகணும்னா ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கனவு காண வேண்டும். ஒவ்வொரு மாணவ கனவு காண வேண்டும். நம்ம ஜாலியாக இருக்கலாம், அதே கூட நம்முடைய லைஃப்பையும் உயர்த்தணும். நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வெகுமதியே அதுதான். நம்மளோட வளர்ச்சியை அவங்க பார்க்கும்போதே அவங்க கஷ்டம்லாம் போயிடும். அந்த வளர்ச்சியை மட்டும்தான் நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சு கண்டிப்பாக நம்ம முன்னேறணும்னா ஒரு இலக்கு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நம்ம என்ன சார்ந்து இருக்கோமோ அந்த துறையில் லாஸ்ட்டுன்னா அது வரைக்கும் நான் போவேன், நான் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு இலக்கு நம்மளுடைய மனசில் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாதனை பண்ண முடியும். இப்போ நான் லியோ டிசின்ற போது குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, லியோ மெம்பர்ஸாக இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலையில் அவங்க சர்வீஸுக்காக போகிறாங்க.
படிப்பு விட்டுட்டு எங்களுக்காக வராங்க. அவங்க சர்வீஸ் மூலமா வந்து அவங்க வாக்கியத்திறத்தை கற்றுக்குறாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி கண்டிப்பாக அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு. ஏன்னா எல்லாரோடும் பழகுறாங்க, அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, ஆளுமை திறன் முதல்ல வளர்த்துக்கிறாங்க. அந்த ஆளுமை திறன் தான் வந்து ஒவ்வொருத்தரும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். இந்த வளர்த்துக்கிட்டாவே நம்மளுடைய அச்சம் போயிடும். முதல்ல எந்த துறையில் நம்ம சாதிக்க வேண்டிய கண்டிப்பாக வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். என்னோடய குறிக்கோள் எல்லாமே அதுதான். படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரோட சேர்ந்து பழகுங்க, ஒரு இலக்கை வச்சுக்கோங்க. அந்த இலக்கை நினச்சி நம்ம அந்த இலக்கை அடையணுன்றத ஒரு வெளியே இருந்தாலே போதும். நம்ம பெற்றோருக்கு நம்ம செய்த முதல் நன்மையாக தான் நம்ம சாதித்து நம்ம பணம் சம்பாதிச்சிட்டாவே நம்மளுடைய மதிப்பு நம்ம உழைந்துனே இருக்கும். அந்த ஒரு எய்ம் மட்டும் மாணவர்கள் சொல்லிக்கிறேன். இந்த சுதந்திரத்தில் நல்ல வார்த்தைகளை மீண்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. என்ன நினச்சிருந்தாங்கன்னா அநேகமாக நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது சுதந்திர தினம். எங்களை இந்த இடத்துல சிறப்பு அழைப்பாளராக அழைத்து உங்கள் மத்தியிலே இந்த உரையாடலை செய்யும்படியாக நிகழ்த்தியிருக்கிற உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் எல்லாத்துக்கும் சொந்தக்காரரான குமரேசன் ஐயா அவர்களுக்கு ஒரு மனமான நன்றியை நான் தெரிவித்துக் சிறப்பாக உரையாற்றுங்க ஐயா பத்மநாதன் ஐயா அவர்களுக்கும் நான் வாழ்க்கையை வணக்கத்தை சொல்கிறேன். மட்டுமல்லாமல் உங்கள் மத்தியிலே மியூசிஷியன் மேஜிக் மூலியமாக ஒரு உற்சாகப்படுத்த இருக்கிற பால் தாமஸ் ஐயா அவர்களையும் சோழர் ஐயா அவர்களையும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். கவனமாக கவனிங்க. ஒரு ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு கேள்வி பதர், கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. எங்கெல்லாம் நாங்களே எப்படி ஸ்டூடெண்ட்டு இதில் நீங்கள் வேறு இதெல்லாம் அந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான கேள்வி கேட்குற மாதிரி. என்ன தினத்துக்காக நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம்? சுதந்திர தினத்துக்காக ஓகேவா? சரி, சுதந்திரம்னா என்ன? வீட்டுக்கு போட்டாங்க அது தினந்தோறும் வர சொல்ல நினைக்கிறதா, வேற மாட்டில் வர சொல்லி அப்படிதான் நினைக்கிறோம். எப்படா சுதந்திரம் கிடைக்கும் போறதான் நினைக்கிறோம். சுதந்திரம்னா என்ன? எங்களை பார்த்தாலே தெரியலையா பிரதர்? சுதந்திரம்னா தெரியலையா? நாங்க எப்படி இருக்கிறோம், அப்போ எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் பார்த்தாலே தெரியும். சுத்துறோம். அப்போ நல்ல ஆடைகளை முழுக்க நாங்கள் வந்து அணிந்து கொண்டு இருந்தோம். இப்போ ஜீன்ஸ் டிஷர்ட் அணிந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு சுதந்திரம் தானே? யாரும் பார்க்காதீங்க. நல்ல ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுன்னு வரான். அப்போ தெரிஞ்சு நான் எங்களுக்கு சுதந்திரம் தானே. கையில் போடுற வழியில காதில் போடுறோம், அது ஒரு சுதந்திரம் தான். நல்லா இருக்கிற தலையை நல்லா பிரிச்சு விட்டு அது பேர் என்னன்னு சொல்றோம்? லூஸ் ஹேர்ன்றோம். நம்ம யாரும் லூசுன்னு சொல்றோம், நம்மளே லூசுன்னு சொல்லிடலாம். அது ஒரு சுதந்திரம் தானே. நம்ம அது சுதந்திரம் தானே இருக்கிறது. நல்லா இருக்கிற முடிய இன்னும் பசங்க ஸ்பைக்குன்றான், இப்படி முன்னாடி விட்டுக்கிறான், இப்படி பின்னாடி விட்டுக்கிறான். இது எல்லாமே சுதந்திரம் தானே. நல்லா கவனிங்க. சுதந்திரம்னா என்னன்னா, நீங்க சிம்பிள் கூகுள் நீங்க அடிச்சு பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டியதை, தனி மனிதனாகிய நாம் செய்ய வேண்டியதை எந்தவித கட்டுப்பாடும் இன்றி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எந்தவித யாருடைய கட்டுப்பாடும் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி தன்னிச்சையாய் நான் விரும்பினதை செய்யக்கூடிய ஒரு உரிமை தான் சுதந்திரம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுதந்திரம் என்றால் நான் விருப்பப்பட்டதை யாருடைய கட்டுப்படுதல் இன்றி நான் விரும்பினதை சுதந்திரம் என்னால் செய்ய, விடுதலை என்னால் செய்ய முடியும். அதுதான் சுதந்திரம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுதான்? டவுட்டா இருக்குதா? நான் சொல்ல வரீங்க, அதனால டவுட்டா இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது தானே? 78 ஆண்டுகள் ஆயிடுது. இன்னும் 2 வருஷம் தான், 30 வருஷம், 80 வருஷத்துக்கு ஆக போறோம். கிட்டத்தட்ட 2 தலைமுறைகள் தாண்டி இருக்கிறோம். ஒரு தலைமுறைனா 40 ஆண்டு, இப்ப 80 ஆண்டு வரப்போறோம் கிட்டத்தட்ட. சரி, சுதந்திரம் என்றால் நான் விரும்பினதை நானே என்னால செய்ய முடியும். இப்போ ஒரு கேள்வி, உண்மையாவே நீங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்களா? சுதந்திரத்துல நம்ம நிறைய விதத்துல பார்க்க முடியும். வெரி குட், உண்மையா ஒத்துக்கிறீங்க. சில பேர் வந்து தனிச்சே ஒத்துக்கிறீங்க. பேசக்கூடிய தைரியத்தை உங்களுடைய நிறுவனர் உங்களுக்கு அளித்திருக்கிறார். அதுக்காக நான் வாழ்த்துக்கிறேன். உண்மையா போன டிசம்பர் மாசம் வர சொல்ல வாழ்த்துறை சொன்ன அந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறீங்களா? வெரி குட். அவங்க இப்போ வந்து ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, அவங்கள உயர்த்ததுக்காக இல்லை, எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி. கற்றவனுக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. ஓகே, அடுத்த வாட்டி சிஸ்டர் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ உண்மையாகவே நாம் சில காரியங்களிலே சுதந்திரம் அடைந்து விட்டோமா?
சுதந்திரத்தை தனிநபர் சுதந்திரம் இருக்கிறது, சமூக ரீதியான சுதந்திரம் இருக்கிறது, தேசத்துக்கு சுதந்திரம் அடைந்து விட்டது. இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்களை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் பெண்கள்யா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தைரியமா பேசுறேன். இந்த நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு உங்களுக்கு சுதந்திரமாக கிடைத்து விட்டதா? இன்னைக்கு காலையில 7:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் நியூஸ்ல 3 பாலியல் குற்றங்களை இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன் தொலைக்காட்சியில். பெண்களால சுதந்திரமா நடமாட முடியுதா? சரி, ஓகே. நீங்க செய்ய நினைச்சத ஒரு பெண்களா, ஆண்கள் கொஞ்சம் பேர் தான், 2-3 பேர், ஒரு பெண்ணா உங்களால செய்ய முடியுதா? இல்ல. அப்போ சுதந்திரம் என்றால் உங்களுக்கு உண்டாகிற சுதந்திரம் என்றால் என்ன? ஒரு 2 அதை தயவு செய்து கவனிக்காதீங்க. முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் கலந்துக்கிறேன். உண்மையான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு தேவை. 2 விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு தேவை. ஒன்று, எங்களுக்கு கொடுத்த டாபிக்கின் படி உள்ளபடியே உண்மையான சுதந்திரம் உங்களுக்கு கண்டடைய தரமான கல்வி, சரியான கல்வியிலே நீங்கள் நிற்க வேண்டும். கல்வி ஒரு மனிதனை உண்மையான சுதந்திரத்துக்குள்ளாக கொண்டு செல்ல முடியும். பணம் இருந்தா போதும், கவனிங்க. பணம் இருந்தா போதும், நாங்க எதை வேணா செஞ்சிட முடியும், அது ஒரு சுதந்திரம் தானே. பணம் கொண்டு வர வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதுல முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த கல்வி ரொம்ப 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 முக்கியம். கவனிங்க, இது அவர் மேஜிக் பண்ண போறாரு அடுத்தது, அதுக்காக பண்ண போகிற ஒரு சில ஏற்பாடு. அந்த நாட்டில் கல்வி கத்துக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் அந்த கல்வியை வச்சு சாதிக்கிறாங்க? எத்தனை பேர் நீங்க சாதிக்க நினைக்கிறீங்க உங்க கல்வியை வச்சு? ஏதோ நான் வீட்டுல சும்மா இருந்தேன், என்ன வீட்டுல அனுப்பிச்சுட்டாங்க, அதுக்கு வரீங்களா? அங்க ஏதோ நான் அடுப்பூதியில இருந்தா, அங்க ஏதோ விறகு பொறிக்கிறதா, அங்க ஏதோ நான் ஏதோ பண்ணியிருந்தேன், ஆனா என்ன வீட்டுல போஸ்ட் பண்ணதா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு யாருன்னா வந்திருக்கீங்களா? அப்படி யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களோட மனநிலைமையா மாத்துங்க. இந்த உலகத்திலே அதிகமா படிச்சவர் யாரு? வெரி குட். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் உலகத்திலே அதிகப்படியான அவர் சொன்ன கல்வியில் அவர் சொன்ன கருத்துக்களை ஒரு சேர்ந்த மட்டும் சொல்றேன். கல்வி ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை. நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஐயா கல்வி நான் படிச்சா நான் கல்யாணம் அவசரம் பத்திரிகை பக்கத்துல போறதுக்கு தான் நான் படிக்கிறேன், நீ வேற சுயமரியாதை அது இதுன்னு. கவனிங்க, அது இந்த ஜென்ரேஷன் அப்படி மாத்திட்டாங்க. பொண்ணு தான் படிக்குது, பத்தாதா அது கல்யாணமா அது அப்படியே இருக்கட்டும், ஓடு. பொண்ணு தான் படி 12ஆவதா, சரி போட்டோம். பொண்ணு தான் டிகிரியா, சரி வா, அது கூட வரதட்சணை பின்னாடி. ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருக்கணும், ஒரு டிகிரி இருக்கணும். அதுக்காக அது மாத்திரமல்ல, கல்வி என்கிறது ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை. நீ இன்னைக்கு இல்ல, எல்லாம் வாலிப பிரயாசம் தான் இருக்கிறீங்க. 2-3 வருஷத்துல கல்யாணம் ஆயிடும் நினைக்கிறேன். என்ன ஆகட்டும், கடவுளுடைய கிருபையினால ஆசீர்வதிக்கிறோம் உங்களை சீக்கிரமா. ஓகே, அந்த நேரத்துல நீங்க ஒரு சுயமரியாதையா இருக்கும். நம்ம சொந்த பந்தத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல கூடும்போது படிக்காம ஆவரேஜா இருக்கிற அந்த மனுஷனை நம்ம சொந்த பந்தம் பாக்குறது ஒரு மாதிரியா இருக்கும். இதுவே படிச்சு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறவங்கள மாமா மாமாவா மாமா சாப்பிட்டியா மாமா மாமா, சொந்த சித்தப்பன் பக்கத்திலே இருப்பான். அவனுக்கு என்னன்னே கேட்கறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு படிப்பு கிடையாது, நல்ல ஒரு வேலை கிடையாது. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, படிப்பு என்கிறது ஒரு சுயமரியாதை. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், படிப்பு என்கிறது ஒரு சமூகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம். புரிஞ்சுக்கங்க, படிப்பு என்கிறது நீ மட்டும் இல்ல, நீ கற்றுக்கொள்கிற கல்வி உன் சமூகத்தையே அது மாற்றும். நல்ல உதாரணம் உங்களுடைய பிரின்சிபல் குமரேசன் அவர்கள். அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் கற்றுக்கொண்ட அந்த கல்வி அவருடைய கிராமங்களில் போய் பார்த்துருக்கீங்களா? அவரோட கிராமங்களில் தான் நாங்கள் பணி செய்கிறோம். அவரோட கிராமங்களில் இன்னைக்கும் போக்குவரத்து வசதின்றது ரொம்ப கடினமாக இருக்குது. அவரோட கிராமங்களில் இன்னைக்கும் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனைன்றது எங்களால் ஒரு மீட்டிங் நடத்த முடியல, அப்படியே பவர் அமுங்குது. என்னன்னா ஒரு சரியான எலக்ட்ரிசிட்டி ஒரு வாட்டேஜ் கூட இருக்கிற அளவுக்கு இல்லை. அப்பேற்பட்ட நிலைமையில் இருந்த அவர் இன்னைக்கு ஒரு அன்னைக்கு இப்போ நான் கடந்த முறை அவர் மீட் பண்ண சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நான் ஒரு இடத்துல வேலை செய்யும் போது என் பிள்ளைங்க வெளில கேட்கும் போது உங்கள் அப்பா என்னன்னா, எங்கள் அப்பா ஒரு சமையல்காரன்னு சொல்கிறத விட உங்கள் அப்பா யார், எங்கள் அப்பா ஒரு பிரின்சிபல்னு சொல்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன பார்த்தீங்கன்னா முறையான கல்வி, அவர் கற்றுக்கொண்ட அந்த கல்வி ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையே பாதிப்புள்ளாக்குது. இங்க நான் சொல்றேன், ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்க இங்க இருக்க மாட்டீங்க, பலவிதமான சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இங்க இருக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு கல்வியை கொடுக்கறதுக்கு பயன்பட பாத்திரமா இவர் இருக்காரு. காரணம் என்னன்னா, இவர் கற்றுக்கொண்ட அந்த கல்வி அவருடைய அந்த நேர்மையான அப்படியா இருக்க இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்திலே நான் உங்களை
உற்சாகப்படுத்துகிறேன். கல்வி என்கிறது ஏதோ வரேன், நான் போறேன், சர்டிபிகேட் வாங்குறேன், டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. உங்களுடைய சுயமரியாதை எங்க போனாலும் நிலைநாட்டுங்க. ஒன்னோட நிறுத்திடாதீங்க. ஒரு டிகிரி போதும், நான் அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அடுத்தது இது பண்றேன், நான் ஏதோ இது போதும், என் குடும்ப சூழ்நிலைக்கு இது போதும், அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. படி, அவரை போல, இன்னும் சொல்ல போனா அவரை விட மேலான நிலையில இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரணும். அதை பார்த்து நாங்க வைத்தறிச்சல் பட மாட்டோம், அதை பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எத்தனை பேர் அந்த முடிவு எடுக்கிறீங்க? நல்லா தானே இது நாத்தம் அடிக்குது. இத்தனை பேர் கூடி இருக்கும் போது இது சில நமக்கு ஒரு சில பாதுகாப்பு நான் நினைக்கிறேன். புரிஞ்சவங்க ஞானி. ஓகே, நல்லா புரியும், தெரியுது. ஓகே, அப்போ 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 கவனிங்க, கல்வி சுயமரியாதை, கல்வி உங்களுடைய சமூக நிலத்தை மாற்றும். ரெண்டாவது, இங்க இருக்கிற உங்களை பார்க்கும்போது, பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுவும் உங்க சுதந்திரத்துக்கு ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, ஐயா அவங்க பேசும்போது சொன்னாங்க, பத்தொன்பது பேசும்போது சொன்னாங்க, கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய பழக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த பழக்கத்தை நான் ஞானம் என்று குறிப்பிடுகிறேன். கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஞான முடிவுகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பட்டம் கொடுத்து வச்சுக்கிறாங்க, படிச்சுக்கிறாயா ஆனா படிச்சு முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அவன் படிச்சுக்கிறாயா, அவன் ஒரு படிச்ச முட்டாள்னு சொல்றான். காரணம் என்ன? அவன் படிக்கையும் தாண்டி அவனுடைய புத்தியினமான பேச்சு, அவனுடைய புத்தியினமான செய்கைகள் அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு குடும்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், என்னுடைய வேதத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கம், வைரம், வைடூரியம் தான். ஆனா இதை விட மேலானதெல்லாம் இருக்குது. சுகந்தி, மரகதம், SP, படிகை பச்சை, இந்திரநீலம், இதுக்குள்ள ரத்தின கற்கள்லாம் இருக்குது. குணசாலியான ஸ்திரீ நம்ம நினைக்கிற தங்கம், வெள்ளி, ரத்தின கற்களை காட்டிலும் அவள் விலையேற பெற்றவள். அந்த குணசாலியான ஸ்திரீயா நீங்கள் இருப்பீர்களானால் குடும்ப பிரச்சனையோ, குடும்ப காரணமோ, குடும்ப பின்னணியோ, குடும்ப சூழ்நிலையோ, இது எதுவுமே உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணு நான் எப்படி கரை சேர்ப்பேன், நான் இன்னும் இந்த சமூகத்துல இப்போ வாழ்ற ஜெனரேஷன்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10 சவரன் இருந்தா மாத்திரம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அவன் எப்படிங்கிறான்றது முக்கியம் கிடையாது. அவனுக்கு அவன் கஞ்சி குடிக்கிறான இதெல்லாம் கிடையாது. ஆனா பொண்ணை பார்த்தவனா இன்னைக்கு எனக்கு இப்பதான் பொண்ணு பிறந்திருக்கிறாங்க. போன திங்கட்கிழமை தான் முதல் பத்திரிகை கொண்டாடி இருக்கு. ஆனா நான் என் கவலை எல்லாம் எவ்வளவு சவால்களை சேர்த்து வைக்கிறாங்க. என் கவலை எல்லாம் என் பொண்ணு எவ்வளவு கல்வியில, எவ்வளவு புத்திசாலித்தனத்துல, எவ்வளவு பக்தியில நான் வளர்க்கணும்ன்றதுதான். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். நீங்க ஞானம் உடையவர்களாய், குணசாலி உள்ளவர்களாய் ஒரு இன்ஸ்டிடியூட் கீழே இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், அவங்களை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், இவங்க கிட்ட எவ்வளவு விஷயத்தை கற்றுக்கணும், எப்படி நடந்தோம் அப்படின்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை உங்களை வரதட்சணையே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போவான். இது நிச்சயமா அப்படி யாரும் கிடைக்கலன்னா தயவு செய்து என்னை அணுகுங்கள். நான் புரோக்கர் கிடையாது, உற்சாகப்பட சொல்றேன். நீங்க குணசாலியான ஸ்திரீயா இருந்தீங்கன்னா ₹1 வரதட்சணை இல்லாம அருமையான மாப்பிள்ளைய பத்தி எங்ககிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க. எங்க இன்ஸ்டியூட்ல எவ்வளவு பேர், எங்க அகாடமி எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஐயா வந்திருக்கிறாங்க, மிஸ்டர் சாமுவேல் ஐயா வந்திருக்காங்க. அவங்க நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர், கிறிஸ்துவ கிராம ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர். வர 22ஆம் தேதி கூட 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக நலத்திட்டங்களை கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். கல்வியோடு கூட ஒழுக்கமான சுதந்திரத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியா சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உண்மையான சுதந்திரம் என்கிறது, நீங்க சுதந்திரம் அடைஞ்சு நினைக்காதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நாட்டில் மட்டும் கிடையாது, தன் சொந்த வீட்டிலேயே கூட சில நேரங்களில் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதை பற்றிலாம் பேச இப்போ எனக்கு நேரம் இல்லை. நான் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைச்சேன். நீங்கள் 10 நிமிஷம் கொடுத்ததுனால 10 நிமிஷத்தோடு முடிக்கிறேன். ஓகேவா? அடுத்த நிலையில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அப்போ நம்ம பேசலாம். உண்மையான சுதந்திரம் என்பது உள்ளபடியே உங்களுடைய சமயம் சார்பற்ற நாடு, உங்களுடைய சமயத்தின் மேல் நீங்கள் கொண்டுள்ள பக்தி, நீங்கள் கற்றுக்கொள்கிற முறையான கல்வி, உங்களுடைய சுய ஒழுக்கம், இது 3ம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சுதந்திரம் உண்டாகும். எனக்கு வாய்ப்பினை கொடுத்த கையால் நன்றி சொல்லி
இவரை பற்றி சொல்லணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டேன். நான் எங்கள் கிராமத்தோட எங்கள் ஊரோட முதல் பட்டதாரி. அதே போல எனக்கு +2ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்துருக்கேன் தான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் மேக்ஸ் ஃபெயில். என்னோட தோல்வியில தான் இங்கே நான் வெற்றி கண்டிருக்கேன். பெரிய தோல்வி, மேக்ஸ் ஃபெயில். நான் இவர் தான் ரிசல்ட் பார்த்து வந்து வீட்டில் சொன்னார், செம்மடி எங்கள் அண்ணன் செம்மடி அடிச்சு போட்டாரு. என்னை வளர்த்தது எங்கள் அண்ணன் தான். அவர் இன்னைக்கு வர சொன்னால் வரல. அவர் பிஸி ஆகிட்டார். அதனால இவரு எங்கள் ஊர்ல இருந்து, எங்கள் ஊரில் அதுக்கு முன்னாடி கரண்ட் வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது. ஆற்றுல தண்ணி வந்துட்டா நாங்கள் ஊரை விட்டு வெளியே வர முடியாது. அதுபடியாப்பட்ட ஒரு ஊர். இன்னைக்கு அந்த ஊருக்கு நாங்கள் 2 பேர் நல்ல ஒரு இதில் இருக்கோம். இவர் ஒரு பேங்க்ல மேனேஜராக இருக்காரு. தேங்க்யூ. இங்கே அமர்ந்திருக்கிற ஆர்வலர்கள், எனக்கு பின்னாடி அமைந்திருக்கிற ஃபவுண்டர், தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர் எல்லாருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றங்கள் ஏற்பட்டால் கரங்களை எழுப்புவது இந்த கலைஞருக்கு எதுக்காக அப்படின்னா, ஸ்கூல் வாத்தியார்லாம் வச்சிருப்பாங்க. அடிக்கிறதுல நீங்க படிச்சா வச்சு விட மாட்டாங்கல்ல. எதுக்கு? நீங்க படிக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு. சரியா? அடிக்கவும் செய்யறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வேலையா வச்சிருப்பாங்க. வெரி குட், சூப்பர். நீங்களே உங்களை கை தட்டிங்க பாருங்க. போலீஸ். இது என்ன ஃபங்க்ஷன்? இது என்ன கொண்டாடுறோம்? அதெல்லாம் நீங்க எப்படி பண்ணணும்? சுதந்திரமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? யாருக்கும் யாரும் இங்க அடிமை இல்லை. நீங்கெல்லாம் சுயாதனம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வந்துடும் இல்லையா? இது வந்து என்ன சொல்றது, ஃபேனை போடுங்க. என்ன சொல்றதுன்னா, இந்த டைம் வந்து கலக்க போவது யாரு? காஞ்சிபுரத்தில் கலக்க போவது யாரு? டைட்டில். ஆமாவா? நீங்களாம் கலங்கி வந்திருக்கலாம். அந்த இந்த இன்ஸ்டிடியூட்ல உங்களை கலக்க போகிறவராய் மாற்றுகிற ஃபவுண்டர் இருக்கிறார். நீங்கள் சோதனையிலே உட்பட்டிருக்கலாம். உங்களை சாதனையாய் மாற்றும் சாதனை ஆளர்கள் தான் அவர். நீங்க லீடர்னு சொல்லலாம். யாரு? ஐயா லீடர். ஆனா நான் சொல்லுவேன், அவர் லீடர்ல நாம ஏறி போகிற லேடர். ஒரு பையன் கேட்டானா, டீச்சர் நாங்க மட்டும் கிளாஸ் மாறி மாறி போய் வெளியே போயிடுறோம், நீங்க அங்கேயே தான் இருக்கிறீங்க. அப்போ லீடர்னா அங்கதான் இருப்பாங்க. இட் இஸ் ஏணி. நீங்க யாரு? நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஏணி மேல ஏறிட்ட பிறகு ஏன் நீ அப்படிங்கிறது புரியல. ஏணி ஏணி ஏறிட்டு எதுக்கு ஏணின்னு கேக்குறீங்க? ஏறிட்ட பிறகு உதவி நாடி அவர் மேல ஏறி நம்ம போன பிறகு வேற லெவல்ல ஏணி
அப்படின்னு சொல்லு. கேட்க மாட்டாங்க. டெஃபினட்டா கேட்க மாட்டாங்க. ஹalleluya. சரி. வெரி குட். ஓகே. ரைட். இப்போ அருமையான மேடம் இங்க சூப்பரா நடத்துனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 எழுத்து சொன்னாங்க. இல்ல 3 எழுத்தா படிச்சாங்க. பாத்தீங்களா? ஆமா. நான் ஒரு 3 எழுத்து சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? 3 எழுத்தில் மூச்சு இருக்குன்னு சொன்னாரு ஒருத்தர். ஆமாவா? ஆமா. இப்ப கடவுள் எத்தனை எழுத்து? அது இங்கிலீஷ்ல 3 எழுத்து இல்லையா? ரைட். சரி, இப்போ என்கிட்ட ஒரு கொடி இருக்கு, தெரிஞ்சா கட்சிப்பு இருக்கு. இது எங்க காட்டுவாங்க? ஆபத்தான இடத்துல காட்டுவாங்க. ஏன்னா ஆபத்தான இடத்துல காட்டுவாங்க. ஆனா இந்த ஆபத்தான இடத்துல காட்டும் போது ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா, அப்படியும் மீறி போனா இப்படிதான் அடிப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மாத்திரை கை தட்டுறது தெரியும். நீங்க எல்லாம் என் ஃபேன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். கை தட்டுவது சரி. ஓகே. இப்போ ஜாலியாவும் இருக்கணும், ஹோலியாவும் இருக்கணும். ஹோலினா பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லைன்னா கடவுளை பார்க்க முடியாது. நம்ம ஐயர் இருக்கிறார்ல, தேங்காய் உடச்சி 2 காட்டுறாங்க. அதுல ஏதாவது கருப்பு சிவப்பு இல்ல கருப்பு வெள்ளை சிவப்பு அது மாதிரி ஏதாவது தேங்காய் பார்த்துருக்கீங்களா? இல்ல மூவண்ண கொடி எதுனா எல்லாம் ஒயிட்டா தான் இருக்கு. அப்படின்னா இதயத்திலே சுத்தம் உள்ளவன் அந்த தேவனை தரிசிப்பான். அப்ப நம்ம இதயத்தில் என்ன பண்ணோம்? சுத்தமா இருக்கணும். சரியா? அது குறித்து வச்சு மேட்ச் பண்ணலாமா? தேவன் என்பது அனைத்து கடவுளையும் குறிக்கும். ஆமா ஆமா ஆமா. தேவன் என்பது அனைத்து கடவுளையும் குறிக்கும். அதனால நமக்கு மேல கடவுள் நோக்கு இருக்கு. கண்டிப்பா. சரி. இதோ வச்சுட்டேன். ரைட். கவனிங்க. நல்ல என்ன சொல்றது, இங்க வருங்கால டாக்டர் இருக்கீங்க, வருங்கால ஷெஃபா ஏதவா ஷெஃப் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் சாதாரணமா நான் பார்க்கலாம், ஒரு அன்னை தெரசாவை பார்க்கறத போல பார்க்கலாம். The social work leader. அது மட்டும் இல்ல, சில பிடி உஷாவை நான் பார்க்கிறேன். பந்தயத்துல முன்னாடி நீங்க ஓடணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க இருக்கிறதுல எல்லாத்துலயும் காஞ்சிபுரத்துல கலக்க போவது யார்? இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பேரும் காஞ்சிபுரத்தை கலக்கணும். எப்படி கலக்கி பாரு. ரைட். ஓகே ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு பால் இருக்கு, தெரியுங்களா? சரி, இதுதான் நம்ம இறுதின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹார்ட். இந்த ஹார்ட் என்ன பண்றேன், என் பாக்கெட்ல போட்டுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, டஸ்ட்பின் தான் முன்னாடி போட்டுருங்க எடுத்து. எப்படி போனது தெரியுமா? இதான் இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம ஹார்ட் இருக்கு. நீங்களா நர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து எடுத்து அப்படி போடுங்க. ஆக்ஷன் 1. நான் புரியமா? இதே மாதிரி தான் வேலூர் ஒரு ஃபங்க்ஷன்ல பண்ணேன். ஒரு பாப்பா அந்த ஹார்ட் எடுத்து போடவே இல்லை. ஏன் பாப்பா போடணும்னா, நான் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஓகே. சரி, இப்போ இது உள்ள ஒன்றும் இல்லை. ரைட்டா? இது உள்ள ஒன்றும் இல்லை. நான் ஏன்னா என்னோட ஹார்ட்டை கடவுள் கொடுத்துறேன். ஏன்னா கடவுள் தான் வந்து நம்மளை வழி நடத்துவார் இல்லையா? கொடுத்துறேன். இப்போ எனக்கு புதிய ஹார்ட் வேணும். ஏன்னா இது ஆடி மாதம், ஆடி ஆஃபர். பழைய பைக் எதை கொடுத்துட்டு புதிய பைக் வாங்கின்னு சொல்ற மாதிரி பழைய உங்க இருதயத்தை எல்லாத்தையும் இந்த இன்ஸ்டியூட்ல கொடுத்துட்டு புதிய இருதயத்தை வந்தா கை தட்டலாம். வேலூர் சிஎம்சி கேள்விப்பட்டீங்களா? வேலூர் சிஎம்சில நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த நர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா கையே தட்டல. நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் எல்லாம் கை தட்டலன்னு. சொன்னாங்க, நீ பண்ணதில்ல, அப்படியே மெய் மறந்துட்டும் பாரு அப்படின்னு. நீங்களாம் மெய் மறந்தீங்களான்னு தெரியல. சரி, அதுதான் உண்மை இல்ல? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். சரி, இப்போ நீங்க எல்லாரும் இந்த என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு விளக்கு. இது வந்து விளக்கணும், அவில் பார்த்துருக்கீங்களா? சரி,
இந்த அகில் வந்து எதெல்லாம் இருந்தா அது விளக்கா மாறி எரியும். என்னென்ன வேணும்? எண்ணெய், திரி, தீ. இல்ல சொல்லுங்க, எண்ணெய், திரி, தீ. முதல்ல உன்னை திருத்திக்கோ, அதுக்கப்புறம் ஊர்ல போய் எல்லாரும் சொல்லு. எண்ணெய், திரி, தீ இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம மேல பேட் ஹாபினோ பேட் ஒப்பீனியனோ பேட் எதுவுமே சொல்லாம இந்த நர்ஸ் வந்தா போதும்பா, அவன் பேசினாலே குணமாயிடும் இல்ல? ஏன்னா அவங்க உண்டாக்குறாங்கல்ல, கல்லும் கபடம் இல்லாதவர்கள் என்னை போல உள்ளம் கொண்ட உண்டு நர்ஸெல்லாம் நான் என்ன சொல்லலாம் இல்லையா? பின்னாடி இருந்து மேடம் மறந்துறாங்க, எங்களையா விட்ட அப்படின்னு அப்படி சொல்ல. அவங்களுக்கு எந்த வியாதியும் வராது ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு. இப்போ அவங்க ஒல்லியா இருக்கிறவங்க கை தட்ட போறாங்க. ஓகேயா? இன்னொரு காரியத்தை பண்ண போறோம். இப்ப நானே மேஜிக் பண்றதோட உங்களை வச்சு ஒரு மேஜிக் பண்ணா அது சிறப்பா இருக்கும், சிரிப்பா இருக்கும். ஏன் சிரிக்க வைக்கிறோம் நம்ம அப்படின்னா, வாய் விட்டு சிரிச்சா அப்படியே மருந்து வந்துட. சரி ரைட், அதுவும் இருக்கு, இது வரணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? டிவியில் தான் கலக்க போகுது யாருன்னு பண்ணுவாங்க நிகழ்ச்சி. நாங்களும் காஞ்சிபுரத்தில் நீங்கள் பண்ணிட்டுருக்கோம்ல, இந்த நாளை நாங்கள் என்றைக்கும் மறக்கணும். கரெக்டா? இப்போ நான் 3 பேரை கூப்பிட்றேன், அவங்க மட்டும் முன்னாடி வந்தால் போதும். அவங்கள வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம், ஏன்னா நானே பண்ணி தான் நல்லா இருக்கேன்ல, உங்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியா? நீங்கள் 3 பேர் மட்டும் முன்னாடி வரணும். டான்சர், ஆக்டர், மிக சிறந்த ஐயா வாங்க. எதுவும் 2 கூப்பிட்டா சொல்ல மாட்டா பேர். நீங்கள் என்ன ஒரு யாரு முடியுமா? சரி ரைட், ஓகே. ஃப்ரீடம் இன்னைக்கு என்னது? ஆமா, இன்னைக்கு ஃபுல்லாக என் பசங்க ஜாலியாக ஃப்ரீடம் கிடையாது. இப்போ இது உள்ள ஒன்றும் இல்லை. ஓகே, இது உள்ள எல்லாம் இருக்கா? இப்போ சில பசங்க சந்தேகப்படும். இந்த சந்தேகம் என்னும் சரக்கு அது பெண்கள் மனதில் தான் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாவா? ஆனா உங்க மனசுல இல்ல, இல்ல இது உள்ள ஒண்ணு இல்லைன்னு காட்டுறேன். ரைட்டா? வேற ஏதாவது டவுட் இருக்காமா? வருங்கால டாக்டர், MBBS. நான் சொல்றதான் தீர்க்க தரிசனங்க. நான் பாப்பா பத்தி சொன்னேன்னா அவ காஞ்சிபுரத்துல MBBS டாக்டரா மாற போறான்னு அர்த்தம். சிஸ்டர் இல்லங்க, டாக்டர். வாவ், ரைட். இப்போ இந்த அம்மா ஒரு பொடி கையில வச்சிருக்காங்க. இந்த அம்மா ஒரு பொடி கை இப்படி நெசுனா தெரியும். பொடினா பொடி மாதிரி காட்டணும். அப்படி காட்டணும். அப்படி கேட்டமா கீர்த்தனா என்கிற அருமையான மேடம். போறேன். நெக்ஸ்ட் உங்க பேர் என்னமா? கீர்த்திகா, கீர்த்தனா. அப்புறம் நீ என்னமா? அத்தியாவா? சரி, நீங்க போய் உட்காரலாம். இப்போ என்னென்ன கலர் போட்டாங்கன்னு பாத்தீங்களா? பாத்தீங்களா? நீங்க வாங்க மேடம். எல்லாம் கை தட்ட போறாங்க, நான் சொல்லவே தட்டுவாங்க. ஏன்னா வெரி குட். இப்போ நான் சொன்ன 3 எழுத்து சொன்னேன் இல்லையா? காட், GOD. அது நான் மீனிங் சொல்லிட்டு நான் மறைஞ்சிடுவேன். என்ன நீங்க பார்த்தாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன், வேனிஷ். நான் வரும்போது கூட அப்படிதான் வந்தேன், கவனிச்சுக்கலாம்னா? சரி, இப்போ என்னென்ன கலர் போட்டாங்கம்மா? ஓகேவா? இந்த 3 பேர் தெரியுதா உங்களுக்கு? தெரியுமா? கரெக்டாக எடுத்துக்கணும். அவங்களுக்கு கலர் மாறி கொடுக்கூடாது. பேர் மாறி இருக்கலாம், இடம் மாறி இருக்கலாம், ஆனால் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணுறது. உங்கள் பேர் தான் ஓவியா. நான் அப்பவே சொல்ல, இந்த பேர்ல ஒரு மகிமை இருக்குது. ஏன்னா அந்த ஓவியம் வரைஞ்ச மாதிரியே இருக்கிறீங்க. அப்பவே சொல்ல சரி சரி, ஒன்றும் தப்பே இல்லை. நான் பயன்படுத்தி கை கட்டு வாய் மூடு அப்படி சொல்லவே மாட்டேன். நீ எவ்வளவு சிரிக்கிறீங்களோ சிரிங்க, ஏன்னா நம்ம சுமந்தம் வாங்கிடுவோம்.
சரி கேளுமா டக்குன்னு எடுத்து விடணும் டைம் இல்ல எடுத்து அவங்க கடலை ஓ ஓ ஓ போடு ஓவியா ஓ போடு எல்லாரும் ஓ போடுவாங்களா ஓ போடு கொண்டிருக்கிறவர்கள் பட்டதாரியாய் மாறப்போகிறவர்கள் உங்க கிராஜுவேஷனுக்கு உங்க ஐயா என்ன அழைத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய மேட்சிங்லாம் போடுவேன் சரியா நான் வரேன் உங்க பட்டமளிப்பு விழாக்கு நான் வரேன் கண்டிப்பா சரி அவர் அழைக்கிறத விட என்ன ஒரு ஓரத்துக்கு நின்று பார்க்கலாம் சரி என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற எல்லாருக்கும் ஹalleluya ஓகே ரைட் இப்போ மேல இருக்கிற கலர் என்ன கலர் ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு கலரை எதற்காக காந்திஜி பட்டேல் நேரு நேதாஜி இப்படி தேச தந்தைகள் ஏன் இந்த கலரை சூஸ் பண்ணாங்க தேர்ந்தெடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா அப்ப அடி எனக்கு வெளியில மேல 1 hour வெயிட் பண்ணி நம்ம பிரின்சிபால் ஒரு மிட்டாய் வாங்கி இருக்கிறாருன்னு சொன்னா அவர் கை தட்டவாடா மிட்டாய்க்காக மட்டும்தான் ஏன் போனோம் நாங்க எங்க கல்வி அவ்வளவுதான் சரி இப்போ நான் உங்களுக்கு மிட்டாய் தர போறேன் ரைட்டா நீங்க அமைதியாக இருக்கிறதுனால இல்ல சிரிச்சா யாரெல்லாம் கை தட்டினா அவங்களாம் மிட்டாய் தருவோம் ஓகேவா சரி இப்போ இந்த கலர் பத்தி தெரியல நமக்கு அப்படித்தானே யாரும் சொல்ல யாரா சொல்றீங்களா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் உண்டு சரி நானே சொல்லிடுறேன் டைம் இல்லை ஓகே நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த 3 கலர் இருக்குது இல்லையா 3 கலர் பார்த்துருக்கீங்களா இந்த 3 கலர் எதுக்காகன்னு நான் சொல்றேன் 3 கலர் ஜிஓடி காட் அப்படின்ற அர்த்தமும் சொல்றேன் ரைட் இப்போ மேல இருக்கிற கலர் எதுன்னா தியாகம் என்னது ஏன்னா ரத்தம் சிந்தினார்கள் வீரர் வீரர் தியாகம் வல்லமை இது எல்லாமே ஒண்ணுதான் சரியா கவனிங்க கொஞ்ச நேரம் கவனிங்க கொஞ்ச நேரம் சிந்திக்கணும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம் சிந்திக்கணும் ரைட் அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கணும் கவனிங்க இப்போ இந்த தியாகம் அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய தியாகிகள் யாருன்னா நிறைய பேர் இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க கொடியேற்ற சொல்லுவாங்க காந்தி இப்படி பண்ணாரு நேரு இப்படி பண்ணாரு கொடி காத்த குமரன் கொடியை பிடிச்சினே செஞ்சுட்டாரு எல்லாம் சொல்லுவாங்க நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கரெக்டா ரைட் எல்லாரும் கொடி ஏற்றிட்டு பிறகுதான் மிட்டாய் கொடுப்போம் நம்ம முன்னாடியே மிட்டாய் கொடுக்குறோம் அதனால தான் வாய் தர மாட்டேங்க சரி ரைட் ரைட்டா சரி இப்போ இவங்களாம் இந்தியா தியாகிகள் இன்டர்நேஷனல் தியாகி ஒருத்தர் இருக்கிறார் யாருன்னா ஜீசஸ் ஏன்னா உலகத்துக்காகவே அவர் சொல்றாரு நான் உலகத்துக்காகவே நான் மறிச்சேன் ரைட்டா அவர் அப்ப இன்டர்நேஷனல் தானே ஆமா ரைட் இப்போ அதை விட்டுருங்க இப்போ இந்த ஒயிட் நான் தான் சொன்னேன்ல இருதயத்தை சுத்தம் தேவனை தரிசிப்பான் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இருக்கிறவங்க போது மூந்துருவாங்க ரைட்டா ஆமா அதனால என்ன பண்றாங்க டாக்டருங்க பரிசுத்தமா என்ன பண்றாங்க ஒயிட் போட்டு வராங்க ரைட்டா சரி இப்போ அது மாத்திரம் இல்ல இந்த நடுவுல ஒரு சக்கரங்கள்ல அசோகா சக்கரம் அது எத்தனை கோடுது எண்ணி பார்த்தீங்களா 20 வெரி குட் சூப்பர் உங்களுக்கு நீங்களே கை தட்டிங்க பாருங்க 24 கோடி ஏன் போட்டாங்க 24 கோடி ஏன் போட்டாங்க தெரியுமா அது தெரியுமா ஏன் போட்டாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு 24 கோடி ஏன் போட்டாங்க 24 கோட்பாடு அப்புறம் வேற 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 கேள்வி நீங்க சொல்லுங்க வருங்கால டாக்டர்களே வருங்கால சமையல் கலைஞர்களே நீங்க சொல்லுங்க வாய் தரங்க இல்லத்த அரசிகளே அதுக்கப்புறம் இலவசமா உங்களை கட்டி மாப்பிள்ளைங்க வந்துருக்கிறாரு அது ஐயா தவிர வரதட்சணையே வாங்காத வரலட்சுமி அவர்களே மாப்பிள்ளைங்க பின்னாடி நிக்கிறாங்க பாதுகாப்பு வெரி குட் அதெல்லாம் பத்தி பேச வந்தேன் இருக்கு தரிசனமா மேடமே சொல்லிட்டான் பாதுகாப்பு
24 மணி நேரம் நம்ம தேசத்துல ராணுவம் என்ன பண்ணுது நின்றுட்டு இருக்குது. 24 மணி நேரம் 3 8 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுறது ஒரு ராணுவம் வந்து பார்த்துட்டே இருப்பார். யாருன்னா இந்த எல்லைக்குள்ள வந்தாங்கன்னா சமாளமானு சுட்டுவார். தீவிரவாதிகளா வரக்கூடாது, அப்படியே பார்த்துட்டு தூங்க முடியாது. சரியா? 24 மணி நேரம். அதேதான் கடவுள் சொல்றாரு, உங்களை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளைங்களுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணணும், எப்போ உதவி செய்யணும் அப்படின்னு. ஓகே ரைட். இந்த கிரீன் அப்படின்னா நம்ம தேசத்துல எப்பவுமே வறுமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, பசுமை இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? அதனால நிறைய பேர் நீங்க பச்சை கலர்ல ட்ரெஸ் பண்ண முடியும். ஐயா நீங்க எல்லாம் பசுமையா இருக்கும். ஓகே ரைட்டா? ஓகேவா? சரி. இப்போ கவனிங்க, இன்னொரு காரியம் செய்ய போறேன். இது வந்து பாம்பா மாத்த போறேன். இப்போ இத மேல போடுவேன். யாரு பிடிக்கிறாங்க பாம்ப அவங்களுக்கு பிரைஸ் தருவேன். நீங்க ஓட்ட முடியும். யாரெல்லாம் பிடிக்க கை கொடுங்க. அவங்க மேல போறோம். சரி ஓகே, நான் பின்னாடி போட்டுருவேன். சரி கவனிங்க. இப்போ நிறைய பிள்ளைங்க இந்த வாலிப பருவத்துல போய் விளையாடுறாங்க. விளையாடுறது நல்லதான், உடல் பயிற்சி நல்லதான், நான் இல்லைன்னு சொல்ல. சில பேர் அடங்காம ஆடுறாங்க இல்லையா? சில வீட்டு அப்பா ஆடுவார் கன்னியாஸ்க்கு. சில வீட்டுல அப்பா ஒழுக்கமா இருப்பாரு, அம்மா ஆடுவாங்க. பாக்குறீங்களா? சில அம்மா ஆடுவாங்க. சில அம்மாவும் அப்பாவும் ஒழுக்கமா நல்ல டிசிப்ளினா டீசலாக அது பெற்று போட்டு ஆடும். அது அடங்காது. ரைட்டா? இவங்க நேரா இருக்கணும் அப்படின்னா, நேர்மையா இருக்கணும்னா, ஒழுங்கா இருக்கணும்னா ஒரு கடவுள் நமக்கு வேணும். ரைட்டா? கைட் பண்ண ஒரு காட் வேணும். ரைட்? ரெடி? 1 2 3. நேரா நின்னா கை தட்ட போறோம், இல்லைன்னா வேணாம். நீங்களாம் நேர்மையானவர்கள், நேரை பின்பற்றுகிறவர்கள், சுதந்திரவாதிகள். பாம்பு வந்து படையே நடந்துன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த சொறி படை இல்லைன்னு தெரியும். நீங்களாம் படைக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர். நீங்க படைக்கு அஞ்சாம் இல்லையா? நீங்க படைக்கு பாம்பு வாங்க. நிஜமாவே இப்ப பாம்பு இருக்கு பெட்டியில. சரி ரைட். அப்ப ஏன் பயப்படுறீங்க? இப்போ ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த 3 எழுத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டு மறுபடியும் மேஜிக் தொடரும். நிறைய சீரியல் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டா பார்த்துனே இருக்கும். விளம்பரம் அந்த இடம் பரவாயில்ல, அங்கேருந்து கீழே குதிப்பான். குடிச்ச பிறகு அவன் செத்தான 2 தொடர்ந்து போடுவான். சரியா? அதனால நடுவில் அது மாதிரி பண்ணாம நம்ம ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ என்னமா இருக்குது? வெரி குட். இப்போ நான் என்ன பண்ணேன்? வச்சுட்டேன் இல்லையா? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை டைம் தான் அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க, இவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க, எல்லாம் வச்சுக்கிறாங்கன்றாங்க. அப்படின்னா பில்லி சூனியம் மந்திரம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னா அதெல்லாம் நத்திங், ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இருக்கா இல்லையா? பில்லி சூனியம் இருந்தா இருந்தா வைங்களேன். அதெல்லாம் இல்லை. மந்திரம் கால் மதி முக்கால். நீங்கள் படித்தவர்கள், அறிவாளிகள், ஆற்றல் உள்ளவர்கள், வீரம் உள்ளவர்கள், இந்த பாட்டில் இப்படி வைக்கிறான் நம்ம வீட்டுக்கு பில்லி சூரியனா திடீஷ் வேனிஷ் காணாத போகிறத முடியும் உங்களால்.
புரியுதா? ஏன்னா உங்களுக்கு அந்த அளவு மைண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, கடவுள் உங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. சொல்லுவாங்கல்ல, நீங்க சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கூட கூடுறவங்களுடைய மைண்ட் செட்டப் நமக்கு வருமா? அதான் நல்லவங்க கிட்ட கூடுங்க, நல்ல புத்தி வரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை சுற்றிலும் நான் இருக்குன்னு வச்சுங்களேன், என்னை சுற்றி ஒரு அலை போயிட்டே இருக்கும், அப்படி ரவுண்டா போயிட்டே இருக்கும், அப்படியே ரவுண்டா. இப்போ நான் பக்கத்துல பிரின்சிபல் பார்த்து பேசிக்கிறேன். நான் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் கேட்பேன், என்ன நீங்க ரொம்ப அறிவா இருக்கீங்க. அந்த பிரின்சிபல் பக்கத்துல கூட நின்ன அந்த அறிவுலாம் எனக்கு வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுதா? தெரியும். புரிஞ்சா கை தட்டி தானே. அப்பெல்லாம் உங்களெல்லாம் அறிவாளிகளாக, விஞ்ஞானிகளாக, ஒரு அப்துல் கலாமாக நீங்க மாற போறீங்க. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன்னா பெருசா ஒரு மதமாற்றலாம் இல்லை, அப்படியே ஆக கடவுள் இல்லையா? ரைட். இப்போ இது வச்சுட்டுனா இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு மட்டும் பாருங்க என்ன. அதனால ஐயோ எங்க வீட்டில் புள்ளியம் வச்சிட்டாங்க, சூனியம் வச்சிட்டாங்கன்னா பயட்டே போயிடாது நத்தி. அதே மாதிரி நீங்க படிச்சவங்க போய் என்ன பண்ண ஜாதகம்லாம் பார்க்கக்கூடாது. கடவுள் தான் நம்ம தான் நம்மளை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறோம். ரைட்டா? ரைட். அதையும் பார்த்துருவோம். யாரும் பேசுறீங்க? யாரும் பேசக்கூடாது. இதோட கண்டிஷன் நம்பர் 1 என்னன்னா, நீங்க பேச நான் பேச மாட்டேன், நான் பேச நீங்க பேச மாட்டேன், நான் பேச நீ கேட்கணும், இல்லை நீ பேச நான் கேட்கணும்ல. 2 பேரும் பேசுங்க, யார் பேசுறது தெரியாது. இந்த மீன் கேட்ல கத்துற மாதிரி இருக்கும். ஓகே சரி. இது ஒரு புக்கு, மெடிசன் புக்கு. ரைட்டா? இப்போ நீங்களாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் புக் இருக்கும். சயின்ஸ் புக் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் புக் இருக்கும், என்னென்ன புக்ஸ்லாம் இருக்கும், நோட்ஸும் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுப்பீங்க தானே? ஆமாம், அது மாதிரி ஒரு புக்கு. ரைட்? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு எம்டிஆர் இருக்கு, உள்ள ஒன்றே இல்லை. எத்தனை மணிக்கு? ஒரு 6 மணிக்கு இருந்தால் பிரின்சிபலும் மேடமும் வந்துருப்பாங்க. மற்றவங்க யாருமே அதை வரையலாம். நான் உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன் கடவுள். எப்படி வரைஞ்சிருப்பாரு? நீங்களாம் வந்துட்டு பிடிக்கிட்டு தான் வந்திருப்பாரு. பாதி பேர் அவன் என்ன சொல்றான்னா, இது கலர்ஃபுல்லாக தான் கை தட்டு போடுறாங்க. டச். இப்போ கலர் வச்சுட்டேன், கலராக வந்தால் கை தட்டலாமா? இப்போ 3000 பேருக்கு நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல பாஸ்டர்ஸுக்கு அவங்க போயிட்டு சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு இதை கற்றுக்கிறாங்க. என்கிட்ட 25 பாஸ்டருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் கூட என்கிட்ட கற்றுக்கலாம். இட் இஸ் 1 ஹவரில் நான் இங்கே பண்ணுற மாதிரியே உங்களை பண்ண 1 ஹவர். இந்த 1 ஹவர் மெட்டீரியல் அவர் எனக்கு பயங்கரமாக பண்ணி கொடுப்பாரு. அவர்கிட்ட தான் நானே கற்றுக்கினேன். அவருக்கு நான் பண்ண முடியுமா? நான் சொன்னால் நான் நினைச்சேன், என் டீச்சர் அறிவு நான் அவர்கிட்ட தான் படித்தேன். கரெக்டா? நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளைங்க தெரியாது உங்களுக்கு. என்னங்க சார்? ரைட். கவனிங்க, ஆடுன்ற மந்திரம். ஓகே. நான் ஒரு சின்ன காரியம், நடந்த காரியத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மேஜிக் இதெல்லாம் காட்டிடுறேன் உங்களுக்கு. எங்கள் ஊரில் சிவாவிஷ்ணு கோயில்னு ஒரு கோயில். அந்த கோயிலாண்ட தான் இந்த பக்கம் லெஃப்டில் வந்து லேடிஸ்லாம் போவாங்க, அது மாதிரி ஜென்ஸ்லாம் போவாங்க. சென்டராக அந்த கோயில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லை இப்போ தான் வீட்டுக்குள்ளே போகிறோம், அப்போலாம் காட்டுக்குள்ளே போகணும். ரைட்டா? அம்மா பத்துக்குலாம் பத்துக்குமா கரகாரம் கொடுக்குறேன். ரைட். நீங்கள் கவனி, கொஞ்சம் கவனி. அப்போது ஒரு பொண்ணு நான் படிச்சு போச்சு பாருங்களேன், திருப்பி ஊர் கட்சின்னு அலகட்சின்னு வருது. உண்மை நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம சொல்கிறேன். ஒரே அமக்கிறோம். என்னடான்னு பார்த்தா அந்த கோயிலாண்ட பேய் ஒன்று ஆடி இருக்குது. அந்த குளத்துல துணியும் துவச்சு காயப்படும். இதில் காய போடும்போது இவங்க என்ன பண்ண வந்து கத்தின உடனே ஊரில் இருக்கிற எல்லா பெரியவங்க என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய பண்டம் நல்ல தீனா பயப்படுமாமே. இப்போ நான் காட்டினேன், அதை விட பயங்கரமாக வெளிச்சம், கொளுத்தினி எல்லாம் போகும், பேய் ஓடுறது. போய் பார்த்தா துணி கதை தோணுது. யாரோ ஒரு தாவாடி, அதுல துப்பட்டாவா, அந்த துப்பட்டா தொங்கிக்குதுங்க. அது பொண்ணு பேய் இருட்டு என்ன தெரியுது, மிரண்டவனுக்கு இருட்டதெல்லாம் பேய் மாதிரி
அந்த பொண்ணு அனவேஷன் வந்து போய் பார்த்தா வெறும் துணி. ரைட்டா? ஆமாம். இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லுறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் போடுறீங்களா, அது பேர் துப்பட்டா தானே? ஏன் அது போடுறோம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அதை போடலைன்னா பெரியவங்க சொல்லுவாங்க காரி துப்பட்டா. போடலாம் போட்டீங்கன்னா உங்களை காரி துப்ப மாட்டாங்க. கரெக்டாக நான் சொல்லுங்க. ரைட் ரைட் கவனி கவனி கவனி. சரி, இப்போ போடாதவங்க போடுவாங்க பார்த்தீங்களா? இது தெரியல அவங்களுக்கு. யாரும் அவங்க காரி துப்பிட மாட்டாங்க. இப்போ பேர் போட்டாங்க பகுதியாக யாவணியே போட்டாங்க. உங்களோட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நான் தான் உங்களை விட ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ரைட்டு. இப்போ ஐயா சொன்னார்ல, எனக்கு ஒரு குழந்தைக்கு நான் பர்த்டே கொண்டாடினேன். இப்போ அவர் பர்த்டே குழந்தை கொண்டாடினேன், நான் பேத்தி கொண்டாடினேன். அவ்வளோ இளமையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கு 56 வயசு ஆகும். இந்த இருவரை விட எல்லாருக்கிட்டையும் சீனியர்னு சொல்ல முடியாது. இதோ தாத்தா உட்காந்துருக்காங்க. எங்கள் சாமுவேல் தாத்தா அவரு தண்ணி கொடுத்தது பாவமா, அதுக்காக தாத்தான்ட்டாரு. இல்லை, அவர் மாப்பிள்ளை தான். எதிர் வீட்டில் தான் அவங்க மச்சின் சொல்லிடுறாங்க. வாலிபர் சிங்கங்களே, முன்னாடி உட்காந்துருக்கிற தங்கங்களே, இப்போ இதுல என்ன டவுட் இருக்கா? நோ டவுட். இவர் வந்து ஒரு கடவுள்னு வச்சுங்க. இவர் ஒரு கடவுள் வச்சுங்க. முப்பெரு கடவுள் சொன்னல. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு G ஃபார் ஜெனரேட்டர் சொல்லுங்க. ஜெனரேட்டர்னா இப்ப கரண்ட் ஆஃப் ஆன உடனே ஜெனரேட் தோன்றோம். அது என்ன அர்த்தம்னா கரண்டை உருவாக்குறது. கடவுள் தான் நம்மளை உருவாக்குனார். நம்புறவங்களா? கடவுள் தான் உருவாக்குனார் நம்மள. ஆமென். சரி ரைட். ஆமென்னா அப்படியே. வெரி குட். பாருங்க, நம்மளுக்கு சார்ந்தது கிடையாது. இதுதாங்க பிரின்சிபல். எப்படி குட்டா பாயிண்ட் டக்குனு. ரைட்டா? ஓகே. G ஃபார் படைத்தல், பிரம்மா. அடுத்தது காத்தல் இல்லையா? காத்தல் யாருப்பா? விஷ்ணு இல்லையா? அப்புறம் அழித்தல், அழித்தல் யாரு? சிவன். 3 கடவுளும் சேர்ந்துதான் எனக்கு எங்க அப்பா பேர் வச்சாரு. எங்க அப்பா பேர் ஏழுமலை, என் பேர் திருமூர்த்தி. என்னென்ன கடவுள்னா இந்த 3 கடவுளும் சேர்ந்துதான் திருமூர்த்தின்னு எனக்கு பேர் வச்சாங்க. ஆனா வெறுமூர்த்தியா தெருமூர்த்தியா சொல்லியிருந்தேன். தெருவா சொல்லியிருந்தேன், தெருமூர்த்தியா. ரைட்டா? ஓகே. இப்போ என்ன சிலர் பிஷப் என்று சொல்லுகிறார்கள். ரைட். இப்போ இது வந்து கட்சி தெரிஞ்சா பின்னாடி முன்னாடி தெரிஞ்சா ரைட். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, இப்போ கடவுளை நம்ம கூப்பிடுறோம். எங்கள் வீட்டில் மந்திரம் சூன்யம் பிள்ளைலாம் இருக்கு, என்னை காப்பாற்றுனேன். கடவுள் வந்த உடனே அது வேனிஷ், காணாம போகுது. காணாம போயிட்டா கை தட்டணும்னு சொல்லிக்கிறேன். அதாவது பாட்டு கை தட்டல, ஏன்னா மேல இருக்கு பாட்டு காணாம போல. அதனால கண்டாக்டர் படிக்கிறவங்க கை தட்டல. இப்ப இது உள்ளதான் இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ண போறேன், இந்த கட்சிஃபை மேல போடுறேன். ரைட்டா? கட்சிஃபை மேல போடுறேன். இப்ப ரெடி, 1 2 3. இங்க இருக்கா? அப்பயே வரும்போது சொன்னாங்க விஜயலட்சுமி ஒரு பாப்பா இருக்கும், யாரை ஏமாத்தலாம், விஜயலட்சுமி மட்டும் ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா பேர்ல லட்சுமி இருக்குதுல்ல, பணம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். லட்சுமின்னா பணம் தானே, பணம் தானே. யார் லட்சுமினா? சரஸ்வதி தான் கல்வி. சரஸ்வதி யார் நினைக்கிறோம்? ஐயோ கல்வியே பழைய பேர், ஓல்ட் நேம் சரஸ்வதி. சரசு கொஞ்சம் வருஷம் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, வெளியே
போயிட்டு கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, போக கூட்டமே இல்லை. இவர் போயிட்டு என்ன பண்ண வெளியே போயிட்டு யாரெல்லாம் முத்தம் கொடுக்குறீங்களா சீக்கிரம் நர்ஸு கூப்பிட்டாங்க, ரத்தம் கொடுக்கலாம் உள்ள வேணா முத்தம் கொடுக்கலாம் உள்ள அது மாதிரி ஆகி போச்சாங்க. கூட்ட சேர்க்கறது எதுக்கு தெரியல. அவரு தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு நினைச்சாரு. நான் அவரு மாற்றி சொல்லிட்டாருன்னு நினைச்சேன். இப்பதான் தெரிஞ்சு சீக்கிரம் இப்படிதான் சொல்லி கூட்டத்தை சேர்க்குறீங்க. முத்தம் கொடுக்கலாம் அப்படி சொன்னாதான் வர சந்தோஷம். இது சித்தம் இல்ல முத்தம். ஓகே இப்போ என்னம்மா ஐயோ வாய் குத்த மாட்டேங்குது. வாய் குத்த பரவாயில்ல, ஒதுக்கிட்டு கூடாது. இப்போ இன்னொன்று தெரியுமா, இப்போ பாட்டு யாருக்கா தான் இருக்குது இல்லையா? எனி டவுட்? ரெடி வேனிஷ். மந்திரம் பில்லியம் சூன்யம் எல்லாம் போ. போயிட்டா கை தரணும்னு சொன்னேன். இப்போ இது உள்ள என்ன இருக்கா? இது உள்ள இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒண்ணும் இல்லாத நம்ம வரோம், பட்டதாரிகளா வெளியே போறோம். இந்த முடி காட்டுவா. அதான் ஒருத்தன் என்ன சொன்னா, சரி 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 நீங்களாம் விஞ்ஞானிகள் நான் சொல்லிட்டேன். நீங்களாம் யூடியூப் லீடர்கள் தெரியாது. யூடியூப்ல போட்டா எல்லாமே சீக்கிரம் வெளியே வரும். ஆமா, இப்போ குழம்பு காசத்துக்கே யூடியூப்ல தான் நம்ம பார்த்து வாசம். ரைட்டா? ரைட் ரைட் கவனிங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஒன்று அப்படியே மறந்து போடுங்க. இப்படியா பண்ணுவீங்க? சரி, என்ன சொல்லுவாங்க? மூடியா மூடியா மூடி. சரி சரி, இந்த மூடி இருக்குதா? அப்புறம் பேசலாம். நீங்க வா, டெஸ்ட் ஒன்று இருக்கணும். நீ வா பாப்பா, நீங்க சீக்கிரம் விட டைம் இல்லை. எனக்கு 12 மணி நேரம் பஸ் வரும். 12 ஆயிடுச்சுன்னா இந்த சாக்லேட் தானே இது, அது சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் ஆகிடும். இப்போ ரைட்டு ஹெல்த்தியா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குதா? டேஸ்ட் இருக்குதா? இப்போ கடவுள் இல்லைன்றவங்க கைதுங்களா? கடவுள் இல்லை. ஒரு கோஸ்ட் இருக்கா தீக்கா இல்லைன்றீங்களா? யாருமா? பாப்பா நீங்களாம்மா? பாப்பா நீங்க கை தூக்கல? சரி, அந்த பாப்பாக்கு இந்த பாப்பா கை தூக்கும். யாரு கை தூக்குங்க? தம்பியா? கடவுள் பொண்ணு வச்சுருக்கீங்க. நல்லது நல்லது. இப்போ கடவுள் இல்லைன்னு தம்பி சொல்றாரு, கரெக்டா? கடவுள் உன்னால காட்ட முடியுமா? முடியுமா முடியாதா? சரி, இப்போ நீங்க சாக்லேட் சாப்பிட்டீங்க, அது டேஸ்ட் ஆகுதா இல்லையா? டேஸ்ட் வாங்கிமா எனக்கு தெரியல, ஊமை பொண்ணு மாதிரி. சரி, டேஸ்ட் ஆகுதா? அந்த டேஸ்ட் உங்களுக்கு காட்ட, டேஸ்ட் உணரதான் முடியும், காட்ட முடியாது. அதே போல தான் கடவுளை உணரதான் முடியும், காட்ட முடியாது. தம்பி, நீ கடவுள் பக்தி தான். நீ என்ன பண்ணுவ, என்ன படிக்கிறியா, அதை ஃபர்ஸ்ட் மார்க்கா வருவோம். அப்போ ஓகே. ஆமா, எனக்கு தெரியாது, அவங்க தெரியும். அவங்க கிட்ட நீங்க தெரிஞ்சுங்கன்னா இது மாதிரி நான் டெக்னிக்கலா இப்போ அதெல்லாம் எனக்கு ரொம்ப முடிஞ்சிச்சு பாருங்க. சரி, இந்த இதுக்கு சொன்னல அலைன் இப்படி போயினே இருக்கு. அப்போ நீங்க எல்லாம் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒன்று சேர்ந்ததான் 3 கலர் சேர்ந்தா ஃபிளாக். தனித்தனியாக இருந்தப்போ அது வேற ஒரு ஃபிளாக். பிஜேபி, பஜ்ரங், சிவசேனாலாம் காவி. இப்போ இந்த கிறிஸ்டின்லாம் ஒயிட்டு, இந்த முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கொடி. ஆனால் இது 3 சேர்ந்தாதான் தேசக்கொடி. கரெக்டா? ரைட். அப்போ நம்மளாம் ஒன்றா சேரணும் அப்படின்னா, நீங்களாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா, இந்த காஞ்சிபுரத்தை கலக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பவர் கிரியேட் ஆகும். நமக்குள்ள
ஒரு பவர் கிரியேட் பண்ணும். பவரா கவரா? ரெடி 1 2 3. பின்னாடி சிங்கங்களா நீங்க என்ன பண்ண குரல் கொடுக்கணும். சிங்கங்களா சிங்கங்களா. ஒரு பவர் கிரியேட் ஆகுது. பிரின்சிபால் வந்து ஒரு பவர் உங்களுக்குள்ள வந்து பாருங்க. அப்போ இந்த பவர் எங்கிருந்து வருது அப்படின்னா காஞ்சிபுரத்துல நம்ம அண்ணன் இன்ஸ்டிடியூட்ல தான் இந்த பவர் கிரியேட் ஆகுது. அன்னையர் அருள்னா அருள் வாக்கு. அருள்னா நமக்கு அந்த மேல இருந்து இவ்வளோ இருக்கு இல்லை அவ்வளோ இருக்கு இல்லை அருளா எப்படி பாரு இவ்வளோ இருக்கு இல்லாத அருள் அவ்வளோ இருக்கு உள்ள அருளா ஏதோ சொல்லுவாங்க தெரியல. நீ சொல்ற அருள் இல்லாதவனுக்கு அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லை. அப்போ நல்லா கவனிச்சீங்களா? அதுதான் ஒரு பிஷப் போட்டு ரைட் கரெக்டா? சரி. இப்போ நீங்களாம் பார்த்தீங்க எல்லாம் செஞ்சீங்க. இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட்னு ஒரு மாதிரி தெரியுமா? டெஸ்ட்னா என்ன தமிழ்ல? பயிற்சி, அதுக்கப்புறம் சோதனை, பரீட்சை. பரீட்சை தகுதி தேர்வு. வெரி குட் வெரி குட். இப்போ அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். ரைட் முடிய போல அதனால உங்களுக்கு ஒரு பயிற்சி. என் பேரு டப்பான்னு வச்சிருக்கீங்க. டப்பா கரே டிபோ கரே. சரி சரி சரி. இப்போ நீங்க போய் கவனி கவனி கவனி. ஒருத்தர் போயிருக்காரு அந்த ஊர்ல பயங்கரமான தண்ணியை ட்ரிங்க் பண்றவங்க அந்த ஊர்ல. அப்போ ஒரு சோசியல் ஒர்க்கர் அவர் போய் என்ன பண்ணாராம், எல்லாரையும் இப்படி கூப்பிட்டு வச்சு டென்ஷன்லாம் எல்லாருக்கும் வாங்க எல்லாருக்கும் நான் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு அந்த டாக்டரு ஒரு டெமோ பண்ணுறாரு. டெமோ தானே இது மாதிரி ஒரு இது மாதிரி தண்ணியில் ரெண்டு தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியில ஒரு நாக்கு பூச்சி போடாதான், இந்த தண்ணியில ஒரு நாக்கு பூச்சி தேவை பூச்சி அந்த இங்க போடாதான். மண்புழு சொல்ல மேடமே அந்த கலர் தண்ணி மண்புழுமா இதுல ஒண்ணு படாத தண்ணி போட்டு இந்த 5 மினிட்ஸ் வெயிட் 5 நிமிஷம் பேசினதுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த மண்புழு இதுல போட்ட புழு நல்லா விளையாடிட்டே இருக்கும். இதுல போட்ட புழு செத்துச்சோம். அந்த செத்த புழு எடுத்து காட்டாராம், நீங்க ட்ரிங்க் பண்ணீங்கன்னா சிறுகுடல் போயிடும், பெருங்குடல் போயிடும், கிட்னி போயிடும், இதெல்லாம் செத்து போயிடும், அதுக்கப்புறம் நீங்களும் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த டாக்டர். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. அப்போ இதுல போட்ட பூச்சி செத்து போச்சு, இதுல போட்ட பூச்சி சாவல. அப்ப சொன்னாலாம் இது மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சா எங்க உள்ள இருக்கிற வயிற்றுல இருக்கிற நாக்கு பூச்செல்லாம் செத்துறான் ஐயா. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க ஒருத்தர் கேட்டா உங்களை மாதிரி புத்திசாலி எழுந்து என்ன சொல்லிருக்கான், இதை குடிச்சா உள்ள இருக்கிற நாக்கு பூச்செல்லாம் செத்துறோம் அப்படின்னு. அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கூடாது இல்ல. ரைட் ரைட். இப்போ அதான் குடிக்கிறவங்களுக்கு ஒரு டெமோ பண்ண போறேன். ரைட்டா? இப்போ இது வந்து என்னது நீங்க தான் சொல்லணும் அவங்களுக்கு. ரைட். மார்க் ஏற்பட கை தட்டும். அப்போ நீங்க குடிக்க கூடாது, குடிச்சா உடல் கெட்டிடும். அவன் சொல்லுவான் பாட்டில மேடம் நீங்க கவனிச்சீங்களா, குடிப்பது உடலுக்கும் கேடு, நாட்டுக்கும் வருது கேடு, நாங்க வாங்கி குடிச்சா எங்க வீட்டுக்கே கேடு சொல்லிட்டு குடிக்கலாம். ரைட்டா? ரைட். நான் முடிக்க போறேன். ரைட்டா? முடிக்கும் போது ஒரு டெஸ்ட் சொன்னேன்ல, அந்த டெஸ்ட் வச்சு முடிச்சது. இப்போ இந்த முள்ளங்கி வாங்க சொன்னேன். முள்ளங்கி இந்த தஞ்சாவூர் தான் நல்லா இருக்கு. முள்ளாங்கி இது வந்து ஹேண்ட் சாப்பர் கட்டிங் மிஷின். இது பேர் என்னன்னா ஹேண்ட் சாப்பர் கட்டிங் மிஷின், கை வெட்டும் கருவி. ரைட்டா? எப்படி வெட்டுது அப்படின்னு ஒரு டெமோ தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கத்தி மேலே இருந்து கீழே வரைக்கும் வருது. ஏன் இந்த லாஸ்ட் விட்டுருக்கேன் அப்படின்னா அப்பதான் தெரியும். இதுதான்
ನನ್ನ ಮಗ ಮುಳ್ಳಂಗಿಯ ರೆಡಿ 1 2 3 எட்டு ஒன்று இப்போ நீங்க தைரியம் தியாகம் இதான் சொன்ன ஃபர்ஸ்ட் செகண்ட் கேஸ். இப்போ தைரியம் இன்னும் நல்லா தைரியமா இருக்கும் எல்லாத்துக்கும். நீங்க வந்து ஒரு கிராமத்துக்கு போய் சோஷியல் ஒர்க் பண்ணதா என்ன வேணும், அதுக்கப்புறம் தான் கிட்டு டூல் எல்லாமே. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான தைரியம், ரைட்டா? விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும், ரைட்டா? ரைட். இப்போ யாருக்கெல்லாம் நல்ல தைரியமா டப்பா கட்டணும் ஆமாம். இப்போ நம்ம மத்தியில் லட்சுமி அவர்கள் மேல வருவார்கள், கை கட்டமா. கணலட்சுமி, அஷ்டலட்சுமி, எல்லா லட்சுமி மேலவா முக்கிய ஏறி வந்தாங்க, பறந்து வந்து நிற்குது. லட்சுமி அவரோட இது கைவெட்டும் கருவி. இதை வந்து கை வெட்டுறதுக்காகவே இந்த மிஷின் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட், ரைட்? தெரியுதாம்மா? லட்சுமி கை கட்டு சாப்பிட்டு பாரு. இதில் என்னன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு செக் பண்ண பாருங்க, இல்லையா? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ கடவுள் நம்பிக்கை தான் கை கொடுப்பாங்க, ஏன்னா கடவுள் காப்பாற்றுறோம். என்னம்மா லட்சுமி ஒரு கை போடுற இன்னொரு கை, ஆமாவா? இன்னொரு கை நகை நம்பிக்கை. வெரி குட். நீங்க என்ன படிக்கிறீங்க? நர்சிங். கண்டிப்பா எத்தனை 4 வருஷம் தானம்மா? 4 வருஷம். ஓ ரைட் ரைட். 3 வருஷம் கோர்ஸ் இருக்கு, 4 வருஷம் இருக்கு, ரைட்டா? இப்போ ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. கை வெட்டினா எப்படி கையை வந்து ஒட்ட வைக்க போறோம். ஒரு முறை எல்லாரும் ரேட் சொல்லிட்டுமா, நான் இது பொறுப்பாக மாட்டேன். இதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை என்பதை நாங்கள் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேவா? சரி சரி. இப்போ கையை உள்ள விடணும். கோவிந்தாக்கு அர்த்தம் சொல்லுவேன். கோவிந்தா என்னமா? கோவே அப்படின்னா கடவுளே, கடவுளே இந்தா. எப்போ செத்துட்டு பிறகு கோவிந்தா கோவிந்தான்னுமா, அது எதுக்கு? செத்த பணம், சரியா? இப்போ வந்து கோவிந்தா கோவிந்தா கை போயிட்டா நான் கோவிந்தா சொல்றேன், இல்லையா? அதனால கருணை மனு உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா கையை வெட்டலான்றவங்க எவ்வளவு பேரு, கையை வெட்டக்கூடாதுன்னு எவ்வளவு பேரு? இப்போ நீ தெரிந்து கொண்டாயா யார் எனிமிஸ்? நல்ல பாட்டு அந்த மாதிரி இருக்கும். மனசார சொல்லுங்க, மனசு. ரைட், ஓகே. யார் கை தட்டுவானா? லட்சுமி மட்டும் கை தட்டுவாங்க, ஏன்னா போங்க கை தட்ட முடியாதுல்ல. ரைட். இப்போ இந்த பிளேட் இருக்கு, வீடியோ கவர் பண்ணுங்க. கையை லெஃப்ட் ரைட்டா? லெஃப்ட் விடுறீங்களா? காலையிலேருந்து ஆகிடும். மம்மி 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 இருக்காங்க காலையில். லெஃப்ட் போயிட்டு அந்த குழந்தைக்கு யாரு ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. மம்மி அதை வெட்டிட்டோமா? வந்துச்சப்பா கத்தி, கத்தி வந்துட்டா?
சரி, லட்சுமிக்காக எல்லாம் கை தட்டலாமா? கையில ஒழுங்கா கை தட்டுங்க. நான் முதுகு தட்ட சொல்ல, கையை தட்ட சொன்னேன். பக்கத்துல முதுகு தட்டுறாங்க. சரி, நான் முடிச்சுட்டுமா? சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா கடைசியா டப்பா வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்ன இதுனா டப்பா சீக்ரெட் இங்க கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன அவுட் பண்றது அவன் டப்பா கேட்கறான். எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுவோம். நாங்க என்ன பண்ணுவோம், அது போஸ்ட் மார்க் பண்ணுவோம். ரைட். இந்த டப்பா சீக்ரெட்டை அடுத்த வருஷம் இதே நாளில் இதே நேரத்தில் செய்து காட்டப்படும். ஓகே, சரி. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேஜிக் பண்ணிடலாம். மறுபடியும் வேற டப்பா, சின்ன டப்பா. சரி, இப்போ இது என்ன கலரு? ரெட் கலர்ல இருக்கா? டேஞ்சரஸ் பிலோவா, டேஞ்சரஸ் பிள்ளைங்களா நம்ம உள்ள வரோம். எங்க? அன்னை அருள் இல்லையா? உள்ள வரோம். உள்ள வந்து படித்து 3 வருஷம் பிறகு அவங்க எப்படி போறாங்கன்றத பார்க்கணும். ரைட்டா? ரெடி? 1 2 3. புரியல? திருப்பி காட்டணுமா? உடைக்கணும். உடைக்கலாம், தப்பு இல்லை. இதனுடைய விலை 500 ரூபாய். யாராவது கொடுத்தீங்கன்னா உடைச்சிருவேன். இப்ப யாரும் வாங்கி தர மாட்டாங்க. நம்ம வீடியோ கவர் பண்ணிட்டு காட்டி விட்டுறலாம் ஐயா. இல்ல நான் மட்டும் கேட்கறேன். தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க அதை சொல்லுங்க. இங்க என்ன படிக்கிறீங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு தூக்கி போட்டு உடைங்கன்னா டேஸ்ட் பார்க்க விட்டு தூக்கி போட்டு உடைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். பாத்தியா? என்ன டேஸ்ட் பார்க்க கூப்பிடுறப்பா சீஃப் கெஸ்டா? நான் தூக்கி போட்டு கொடுத்தா உடச்சவங்க எவ்வளவு கோவம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன். இருந்தாலும் அறிவில்லாத இருந்தாலும் இப்படி வந்து போட்டானே இன்னும் போய் சீஃப் கெஸ்டா கொடுத்தாங்க. அதனால நம்ம நல்லா படித்தவர்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். ரைட்டா? கீழ்த்தரமா ஆடு மேய்க்கிற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. ரைட்டா? ரைட். இப்போ நீங்களா வந்து இது உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன நம்ப மாட்டீங்க. ரைட்? நீங்களும் படிச்சுங்க. அதான் அட்டெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அட்டை காப்பி வச்சுப்பீங்களா? இப்போ நம்ம இங்க ஒன்றும் இல்லாத வரோம். ஒவ்வொரு கிஃப்ட் நமக்கு கடவுள் வச்சிருக்காரு. ஓனா ஆப்ரேட்டர் சொன்னேன். ஐயா நல்லா ஆப்ரேட் பண்ணி டி ஃபார் பெஸ்டாய் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள் எல்லாத்தையும் அழிப்பது தான். ரைட்டா? அதெல்லாம் அழிச்சு உங்களை நல்ல மனிதர்களாக நல்ல மேன் பவரோட வெளியே பார்ப்போம். ரைட்டா? திறமையாளர்களாக. ரைட்டா? ஒன்றும் இல்லாத நம்ம வரோம். ஆனால் மேன் பவரோட நம்ம வெளியே போகிறோம். ரைட். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னா நீங்க படிச்சு நர்ஸ் ஆகணும். ரைட்டா? ரெண்டாவது கிஃப்ட்னா ஷிப் ஆகும். நல்ல சமையல் தலைவர் ஆகும். மூணாவது காரியம்னா கடவுள்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இல்லையா? அப்ப நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஞானத்துல குறைவுள்ளவர்களே அப்போது எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தருவேன். சமாதானமா இல்லை, சம்பூர்ணமாய் தருவேன். இல்லையா? அப்போ ஆண்டோட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நல்ல கிஃப்ட் தான் கொடுக்குறாரு. போகும்போது கிஃப்ட் கொடுக்கலாம். ரைட்டா? அப்போ நீ கை தட்டினாலும் நான் செய்வேன். நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான பிரின்சிபால் மற்றும் மேடம் இல்லையா மன்னிக்குவோம், என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. அதனால் கேட்டிருக்கேன். என்னையா சொன்னோம்? எதுக்குங்க? இதுவாயா? இதுவா? இது பரவாயில்ல. இதுவா? அம்மா நீங்களாம் பூ வச்சுக்கிறீங்களா? அதனால பூவை காட்டுங்க. சரியா? சரி. லீலி புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்குது. அந்த புஷ்பத்தினுடைய பவர் என்னன்னா அந்த இதழ்கள் கிழிக்கும் போது தான் அது வாசனை வரும். ரைட்டா? அதே போல நம்மளை நெருக்கும் போது தான் நம்மளுடைய வாசனை வெளியே வரும். இல்லையா? ஒருவரை நொறுக்கும் போது தான். சரி, இப்போ என்ன கலர் இருக்குமா? அது ரெண்டு. புல்லுலேருந்து பூ உதிரும்,
ஆனால் கடவுளுடைய வார்த்தை இதுல அது எப்பவுமே அழியாது. ரெடி 1 2 3. சல்கனா உன் பேர் என்ன? பேர் சொன்னா கௌசல்யா சுக்ர பாரதம். ரெண்டு தான் இருந்தது. இதுதான் மேஜிக். சரியா? இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான மேடம் அவர்களுக்கும் சாமியார் அவர்களுக்கும் எங்களுடைய மூப்பர் சூப்பர் காஞ்சிபுரத்தின் சூப்பர் அவர்களுக்கும் என்னுடைய அறிமுகப்படுத்திவிட்ட அருமையான ஐயா அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அடுத்த முறை உங்களிடத்தை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பால்காம். பாய். டப்பா அட்டோஷம். கிஃப்டா? நாங்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே. யாரோ முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளோ அவங்க கேட்கும்போது பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தினா போதும், ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு ₹1 கூட வேணாம்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இதெல்லாம் நம்ம சிரிப்பதற்காக மட்டும்தான், சிந்திப்பதற்காக கிடையாது. சிந்திப்பதற்கு இடமே கிடையாது, சிரிப்பதற்கு மட்டும்தான். சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்கணும். சிந்திச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட சிரிப்பை சில பேர் அடைக்கிடுவாங்க. எப்படியா அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ். தெரியாதவர்களும் ஹாப்பியா இருக்கும். ஒண்ணு இல்லாத சொல்லிடுறேனா? பாருங்க, பாக்குறதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? தேடுவோம். இது உள்ள என்ன இருக்கு பார்க்கலாம் தேடுவோம். பார்த்துட்டோம் அப்படின்னா அடைச்சி இவ்வளவு தானா அப்படின்றது தான். ஓகேவா? எல்லாமே ஒரு மாயை. ஆண்களுக்கு பெண்கள் மாயை, பெண்களுக்கு ஆண்கள் மாயை. நம்ம கிட்ட நெருங்குறவர்கள் பார்க்கறவர்கள் தான் ஆண்களோ பெண்களோ ஒரு ஈகரா ஓடுவோம். போயிட்டு பாருங்க முன்னாடி இவ்வளவு தானா அப்படின்ட்டு விட்டு போயிடும். சரியா? ஹாப்பியா இருப்போம். கடைசியில் ஒரு சின்ன ஜோக் சொல்லிடுறேன். நீங்கள் சிரிக்கணும் தான். நீங்கள் சிரிக்கிறீங்க சிரிக்கல அது வேறு விஷயம். லீவ் போட்டான் ஒரு பையன் லீவ் போட்டான். அதுப்போ பிரின்சிபல் வராது. ஏன் லீவ் போட்டான்னு தெரியல. நல்லா கரெக்டாக வர பையன் ஒரு நாள் கூட அவன் என்ன பண்ணுவதில்லை, லீவே போட மாட்டான். லீவ் போட்டானே என்ன உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தப்போ அந்த தாத்தா என்ன பண்ணாலும் வெளியே வந்தான். தாத்தா நீ போய் ஒழிச்சிக்கோ. நீங்கள் தாத்தா நீ போய் ஒழிச்சிக்கோ அப்படிங்கிறா. ஏன்டா எனக்கு ஒழிச்சு நீ செத்துக்கிறதா நான் லீவ் போட்டுக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக மாணவர்களின் சில அறிவுத்திறமைகளை நம்ம கண்டுபிடிக்க அழைக்கிறோம். பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழ் வாழ்ந்து வரும் என் தமிழ் மொழியம் அன்னை தமிழால் அனைவருக்கும் வணங்குகின்றோம். மலைகளின் முகற்றில் மரணத்தை வென்ற வீரனே, உன் பெயர் சொல்லி பாடுகிறோம் எங்கள் தமிழனே. மேச்சர் மாரியப்பன் சரவணன் ஒரு வீர முன்னோடி. ஆரம்ப வாழ்க்கை அதிகாரப்பூர்வ பயணம். பிறப்பு ஆகஸ்ட் 10, 1972 தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் ஹேன்ஷியா வித்தியாலயத்தில் தனது பள்ளி படிப்பை ஆரம்பித்தார். பிறகு திருச்சியில் ஆண்டை எஸ்.டி. ஜோசப் காலேஜில் 1992ஆம் ஆண்டில் பட்டம் பெற்றார். NCC-யில் C சர்டிபிகேட் பெற்றார் மற்றும் மாணவர் சங்க தலைவர் பதவியிலும் இருந்தார். கார்கில் போரில் களம் கண்ட கரும்புலியே, உன் புகழ் என்று நிலைத்திடும் பூமியிலே. ராணுவ சேவை 1995ஆம் ஆண்டு ஓட்டிய ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி சென்னையை பூர்த்தி செய்து 1 பீகார் ரிகாமெண்ட்டுக்கு லெப்டினன்ட் ஆக இணைந்தார். பின்னர் தாமல்பூர், கோச் பீகார், பூனான் போன்ற இடங்களில் பணியாற்றி
பள்ளியிலேயே முடித்துக் கொண்டார். அவர் திருப்பூர் சென்று துணிகளை விற்பனை செய்யும் தொழிலை மேற்கொண்டார். 1923ஆம் ஆண்டு ராமாயி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். கொடிக்காத்த குமரன் 1923ஆம் ஆண்டு சட்டமறுப்பு இயக்கம் மீண்டும் துவங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவிய நேரத்தில் திருப்பூரில் தேசப்பந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் அச்சமயம் ஏற்பாடு செய்த மறியலில் தீவிரமாக பங்கு கொண்டார். 1932ஆம் ஆண்டு தொண்டர் படைக்கு தலைமையேற்று அணிவகுத்து சென்ற பொழுது காவலர்களால் தாக்கப்பட்டு கையில் ஏந்தி இந்திய தேசிய கொடியை ஏந்தி மயங்கி விழுந்தார். இறப்பு. பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜனவரி 11 நம்மை விட்டும் அவர் உயிராக நினைத்த நம் நாட்டை விட்டும் உயிர் துறந்தார். முடிவுரை. அவரது தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூர் நகரில் அவருக்காக சிலை வைக்கப்பட்டுள்ளது. தன் உயிர் போகும் நிலையில் கூட இந்திய தேசிய கொடியை பிரித்தவாறே உயிர் துறந்தார். திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படுகிறார். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி. Very happy Independence Day. I feel great pride to present this speech. This day is the most important day for all of because on this day in 1947 we got independence from the British rule. Friends, our great freedom fighters like Mahatma Gandhi, Pandit Jawaharlal Nehru, Bhagat Singh, Subhash Chandra Bose, Rani Lakshmibai and many others devoted their entire life for the independence of our country. Today we are fortunate that we are born in an independent country and we have our own fundamental rights. Our freedom is priceless and our own brave soldiers fight continuously on borders to protect our country. Friends, we all know that no nation is perfect. It needs to be made perfect. So it is our responsibility to seniorly perform our duty and progress together for the growth and development of our country. Thank you. போட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு நாட்டையே நம்மளால் மாற்ற முடியுமா? அது நிச்சயமான சாத்தியமான உண்மை. அப்படி நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் வீட்டையாச்சு மாற்றுற அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். வாழ்த்துக்கள். கரும வீரரே எங்கள் காமராசரே, கண்ணில கண்டா கண்ணு கலங்குடே கரும வீரரே எங்கள் காமராசரே, இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான், நீ விதைச்ச வேலைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், நீ விதைச்ச வேலைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், மத்தியான சோத்தத்தான் மறந்தோம் தின்னதில்ல, மத்தியான சோத்தத்தான் மறந்தோம் தின்னதில்ல, கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சோறு, கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல, சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பும் தந்தாங்க, ஐயா சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பும் தந்தாங்க, புத்தகத்தோட ஜாமன்றி புதுசு புதுசு திட்டங்களும், புத்தகத்தோட ஜாமன்றி புதுசு புதுசு திட்டங்களும், என் மனசு குளிர குளிர இப்போ உங்களைத்தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர இப்போ உங்களைத்தான் நினைக்கிறேன், கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணு கலங்குதே கரும வீரரே எங்கள் காமராசரே, இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான், நீ விதைச்ச வேலைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், நீ விதைச்ச வேலைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதான், நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதான், நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுறேன், அத நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுறேன், அது மட்டும் உயரம் இல்ல அதுமையும் உயரம்தான், அது மட்டும் உயரம் இல்ல அதுமையும் உயரம்தான், அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிர் வேட்டி இரண்டுதான், அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிர் வேட்டி இரண்டுதான்,
புத்தக சுமைய தூக்கன சுமையனுக்கு சுகமையா புத்தக சுமைய தூக்கின சுமையனுக்கு சுகமையா நல்லறிவு நாங்க பெற என சுமையனியோ தூக்கனையோ நல்லறிவு நாங்க பெற என சுமையனியோ தூக்கனையோ கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதைச்ச வேலைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதைச்ச வேலைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் ஜெய்பி மனமே